எல்லோருக்கும் வணக்கம். லீவ் முடிச்சிட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயே ஷாக் அடிக்குது நண்பர்களே. எந்த பக்கம் மூவ்மெண்ட் பண்றதுனே தெரியாம இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு ஃபால், அப்புறம் ஒரு ரெக்கவரி, அப்புறம் ஃபால், ஒரு ரெக்கவரி. அப்ப ஏதோ ஒரு பெரிய குரூப் வந்து இன்னொரு பெரிய குரூப்ல பெருசா மோதுறாங்க, வித்து விடுறாங்க ஹெவியா, மார்க்கெட்லயே ஓப்பனா ஹெவியா வாங்குறாங்க அப்படின்னு மூவ்மெண்ட் இருக்கு. ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்ல 250 to 500 பாயிண்ட்டுக்கு குயிக்கா மூவ் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு அடி போட்டாங்க. அப்ப நிப்டினுடைய சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே உச்சாணி கொம்புல இருக்கு. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை பட்ஜெட் வருது. ஆக மொத்தம் ஒரு 500 பாயிண்ட் பிளான் பண்ணிட்டாங்க போல. ஒன்னா 25,100 இல்லைன்னா 24,000 அப்படின்றது ரொம்ப வேகமா வரக்கூடிய வாய்ப்பை இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. என்ன கேட்டா நான் மேலதான் வரணும், 25,100 வரணும்னு தான் நான் வேண்டிக்குவேன். ஏன்னா அப்பதான் வாங்கி வச்ச ஷேர்ல நல்ல லாபம் கொடுக்கும். இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் கந்தரகோலமா ட்ரேட் ஆகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்டான பில் ஒன்று பாஸ் பண்றாங்க. அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கன்னடியாவுக்கு பிரைவேட் செக்டர்லயும் ஒரு அலோகேஷன் வேணும் ஜாப்ல அப்படின்ற மாதிரி. அப்ப என்ன, நம்ம இந்தியாவே வந்து ஒரு கார்பரேட் வேர்ல்டு, கார்பரேட்டுக்கு தான் அதிகமாக ஃபேவரா இருக்கு. அதனால தான் சைனால இருந்து வெளியே போற இன்வெஸ்ட்மெண்ட் கூட இந்தியாவுக்கு வருது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாத்தினுடைய மக்கள் இருக்கு. கார்பரேட்டுக்கு தான் நல்லா பண்றாங்க. அப்ப கார்பரேட்டை கும்பா பாடி விட்டாங்கன்னா அப்ப ஷேர் மார்க்கெட் எப்படி என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பதட்டத்துல தான் இன்னைக்கு ஆக்சுவலா ஷேர் மார்க்கெட் மேலையும் கீழே ஏறி இறங்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பத்தாதுன்னு எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், ஆர்விஎன்எல் போன்ற பங்குலாம் நல்லா மேல் நோக்கி ஏறி வந்துட்டு இருந்தா அதுல இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் ஆயிடுச்சு. அதுல ஹெச்ஏஎல் எல்லாம் பாத்தீங்கன்னா 5% ஃப்ரீ ஃபால், ஆர்விஎன்எல் ஒரு 5% ஃப்ரீ ஃபால். இங்கதான் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த ஷேர்ல வந்து 1 இயர் பீரியட்ல பார்க்கும்பொழுதே 400%. இங்க 1 லட்சத்தை போட்டா இங்க 4 லட்சம் ரூபாய். சரி, இங்க கூட போட்டிருக்க வேண்டாம், ஒரு 300 ரூபாய் இருக்கையில 1 லட்சத்தை போட்டிருந்தா கூட இப்ப அவங்களுடைய கேபிட்டலை வந்து ஃப்ரீ பண்ணிருப்பாங்க. சோ கேபிட்டல் வந்து ஜீரோ ரிஸ்கா யாரெல்லாம் மாத்திருக்காங்களோ, 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாங்க, 2 லட்சம் ரூபாய் வரும்பொழுது அவங்க வித்து அவங்க பணத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு கேபிட்டலை யாரெல்லாம் ஃப்ரீ பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் ஒன்றும் பயமே கிடையாது. ஒரு புது மருமகளுக்கு நாத்தனார் கொடுமை, மாமியார் கொடுமை நடந்தா எப்படி ஒரு மனசு கஷ்டப்படுமோ அது மாதிரி நம்ம ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறதே 2 ஹெவி வெயிட் ஆளு, ரிலையன்ஸ் ஒன்று, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒன்று. இவங்க 2 பேருமே இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா நம்ம மார்க்கெட்டை கீழ் நோக்கி இழுத்துட்டு போறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரிலையன்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் மார்க்கெட்டை கீழ் இழுத்துட்டு போகக்கூடிய இந்த தருணத்துல எப்படி கஷ்டப்பட்டு மார்க்கெட் இன்னைக்கு மேல் நோக்கி வரும் அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்கன்னா நிப்டி கேட்டு போச்சுன்னா, அதாவது நிப்டி நெகட்டிவ்க்கு போற மாதிரி இருந்தா டக்குன்னு பேங்க் நிப்டி தூக்கி மேல குறை வச்சு நிப்டிக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஐடி செக்டரை தூக்கி வச்சு இன்னைக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. கடைசிக்கு ஆட்டோ செக்டரையா தூக்கி வச்சு கோர் வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 ஹெவி வெயிட்ஸ் இருக்கு. இந்த 2 ஹெவி வெயிட்டையும் தாண்டி இன்னைக்கு மட்டும் மார்க்கெட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணிட்டான்னா உண்மையிலேயே அது ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி தான் நண்பர்களே. ஐபிஓ ரைட்ஸ் ஸ்பிளிட் அது போன்ற நியூஸ்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஐபிஓக்கள் எதுவுமே இல்லை. ஐபிஓக்கள் வந்து ஜூலை 19 நாளைக்கு தான் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அது எப்படி அப்படின்றது பார்க்கறதா சரியான ஒரு நடவடிக்கை. அதே மாதிரி நீங்க சோபா ரைட்ஸ் அப்படின்றது அப்ளை பண்ணி அந்த சோபா ரைட்ஸ்ல லாவும் பார்த்துருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாழ்த்துக்கள். யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியல, ஒரு கமெண்ட் கூட நான் பார்க்கல சோபா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. யாருக்குமே கிடைக்காது போல. நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்னென்ன ஓப்பனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கடைசியா ஐசிசி பொட்டன்ஷியல் நிப்டி ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்றது ஓப்பனா இருக்கு. அதுக்கப்புறம் அது ஓப்பனா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நிப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது டாடா ஏஎம்சி தருது. அது 19th லாஸ்ட் டேட். அதுக்கப்புறமெல்லாம் டேட் இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படின்றது. அந்த பாசிட்டிவ் மொமெண்டம் இயர் லோல வரும் பொழுது சில ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்னுடைய ஃபோக்கஸ்ல வரும். அதாவது இந்த ஸ்டார் ஹெல்த் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், 1000 ரூபாய் ரேஞ்சில இருந்து 50% இறங்கி இப்போ இந்த 21 days மூவிங் ஆவரேஜுக்கு மேல லேசா மொமெண்டம் எடுக்க பார்க்கறான். கடந்த 10 நாட்களா இன்னைக்கு கூட பிளஸ் 2% பக்கம் இருந்தா இப்போ ஒரு மைனஸ் 0.14% இருக்கான். ஸோ அப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன, நல்ல லோ ரேட்ல இருந்து திரும்பி மேல் நோக்கி ஏறக்கூடிய வாய்ப்புடைய ஷேர்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் இந்த ஸ்டார் ஹெல்த் அப்படின்றது ஒரு ஃபோக்கஸ்ல வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட் ஷேரா இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு சாதாரண நாள் கிடையாது. ஒரு பெரிய கம்பெனியும் சின்ன சின்ன பெரிய பெரிய கம்பெனியும் இன்னைக்கு ரிசல்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள். இன்ஃபோசிஸ், எல்டிடிஎஸ், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய நியூஸ்.
ஸோ இந்த ரிசல்ட்னால எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக் ஒரு 20% பக்கம் இம்பாக்ட் ஆகிறான்னா நான் இந்த குவார்ட்டரில் ஃபர்ஸ்ட் நான் பார்க்குற ஷேர் இந்த ஜஸ்ட் டயல் தான். ரிசல்ட் இம்பாக்ட்னால ஆல்மோஸ்ட் 18% மேலே ஏறி வந்திருக்கு. மற்றபடி ரிசல்ட்னால சுமாரான இம்பாக்ட் 5%, 7% இது போன்ற ஷேர்கள் தான் மற்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்டிஎம் கூட பாருங்க, ரிசல்ட்டுக்கு அப்புறம் 3% தான் பாசிட்டிவ் இம்பாக்ட், பஜாஜ் ஆட்டோ ஒரு 3%, அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் பார்த்த ஷேர்னா இந்த ஜஸ்ட் டயல் தான். ஜஸ்ட் டயல் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீங்க நல்லா பண்றீங்கப்பா அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்டிஎம் ஷேரை 3% மேல தூக்கி உட்கார வச்சிருக்கு. ஆனா இந்த எல்டிஎம் ஷேர் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு நீங்க போய் பாத்தீங்கன்னா, அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ல யாரா இருந்தாலும் சரி, பொதுவா ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசோ பழசோ என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சீக்வன்ஸ்லி பெரிய அளவுல சேல்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்லயும் பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது தான் கொஞ்சோண்டு பரவாயில்ல, அது இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. ஸோ பஜாஜ் ஆட்டோக்கு அடி விழுந்த மாதிரி இந்த எல்டிஎம்க்கு அடி விழுகுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா என்ன ஒரு இன்ப அதிர்ச்சி பாத்தீங்களா, ஷேர் மார்க்கெட் இந்த ரிசல்ட் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. சரி ஓகே நீ நல்ல பையன் அப்படின்ற மாதிரி எல்டிஎம் ஏத்தி விட்டுருச்சு. ஒரே ஆனந்தம் தான் போங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல பங்கு கீழ் நோக்கி இறங்கி வரும் பொழுது, சமீபத்தில் கூட 6500 ரூபா இருந்தான், அப்புறம் 4600 ரூபா வந்தான். ஒரு நல்ல பங்கு கீழ் நோக்கி இறங்கி சப்போர்ட்ல கிடைக்கும் பொழுது அதெல்லாம் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இந்த எல்டிஎம் ஷேர் சொல்லுது. நண்பர்களே, இன்னைக்கு இந்த ஆல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து 2% ஏறி இருக்கான். என்ன காரணம், ஏன் ஒரு ரிசல்ட் வந்து நம்ம உன்னிப்பா பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஆல்கார்கோ அப்படின்ற ஷேர்னுடைய சமீபத்த குவார்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங்காக இருக்கான். ஆனால் மற்ற குவார்டர்லாம் அவன் ப்ராஃபிட் மேக்கிங்காக இருக்கான். அப்போ இவனுடைய ரிசல்ட் வரக்கூடிய ஆகஸ்ட் 9 அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் பட்சத்தில் கடைசிக்கு ஒரு 72 ரூபா வந்தாலும் சந்தோஷம் தான், 80 ரூபா வந்தாலும் சந்தோஷம் தான். ஒருவேளை ரிசல்ட் நல்லா இல்லைன்னா அப்புறம் கையெடுத்து கும்பிட வேண்டியதான். அவன் எவ்வளவு தூரம் கீழே போவான்னு தெரியாது, போயிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்தானா தான் சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி தெரிய வரும். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் நியூஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தருடைய மூவ்மெண்ட்டும் இருக்கணும். நண்பர்களே, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தான். நல்லா ஹெவியாக பணம் வச்சிருப்பாங்க, ஆனால் ஒரு நல்ல சப்போர்ட்டில் தான் வந்து உளுந்தா தான் வாங்குவாங்க, அல்லது ஒரு மேலே ஏறி அப்புறம் மறுபடியும் சப்போர்ட்டில் வந்து உளுந்தா வாங்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐடிபிஐ அப்படின்ற ஷேர் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான். அவன் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து முடிச்சுட்டான். ஒரு சப்போர்ட்டில் வந்து உளுந்தா தான் அவங்கெல்லாம் பெரும்பாலும் வாங்குவாங்க. ஸோ அவன் மறுபடியும் 92 ரூபாயிலிருந்து எப்போ 80 ரூபா வந்து உழுவானோ அப்போ தான் வாங்குவாங்க. இல்லையா பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் ஒரு சப்போர்ட்டில் வந்து உழுகும் போது தான் வாங்குவாங்க. ஆக மொத்தம் இந்த ஐடிபிஐ பேங்க் அப்படின்ற ஷேர் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்டில் வாங்குறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லைன். இன்னைக்கு மீடியாக்களில் பார்த்த வரைக்கும் கோல் இந்தியா, ஐஜிஎல், அரவிந்த் போன்ற ஷேர்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நீஜர் கிரியேஷன் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஒரு நியூஸ் வரும், அந்த நியூஸ்க்கு என்ன ஆகும்னே தெரியாமல் கீழே இறங்கிட வேண்டியது, அப்புறம் அந்த நியூஸ் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே யூட்டன் போட்டு மேல் நோக்கி ஏற வேண்டியது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நசாரா அப்படின்ற ஒரு ஷேர் பிரைஸ், அதில் இந்த மாதிரி ஒரு 1120 கோடிக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்தது அப்படின்னு சொன்னேன்னே காலையில் ஹெவி ஃபால் 855 வரைக்கும் போயிட்டான். இப்போ மறுபடியும் அங்கிருந்து ஆல்மோஸ்ட் 70 ரூபா ரெக்கவரி ஆகி வந்திருக்கான். ஸோ எந்த ஒரு நியூஸுக்குமே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்டே மாறி ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாவம் இதெல்லாம் தெரியாம யாராவது போய் ஒரு 8% இன்னைக்கு நஷ்டத்தில் வித்துருந்தாங்கன்னா அது ஒரு மாசம் கழிச்சு பழைய ரேட் வந்திருந்தா கூட பரவாயில்ல. ஒரே நாள்ல மேல் நோக்கி ஏறி வந்தா ஒரு மாதிரி மனசு வலிக்குமா இல்லையா? நண்பர்களே, வரக்கூடிய நாட்களில் முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிவிகே பவர் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் இருப்பீங்க. அதாவது இந்த கம்பெனி வந்து இப்போ இதுக்கு வந்து கடன் ரொம்ப கம்மியாக இருக்கு. அதாவது முதல்ல வந்து இப்போ 4599 கோடி கடன் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்களுடைய பிஎன்எல் எடுத்து பார்க்கும்போது சமீபத்தில் ஒரு 3 வருஷத்தில் லாபம் பண்ணியிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அதாவது இது ஒரு 82 பக்கத்தினுடைய டாக்குமெண்ட் இப்போ நம்ம பார்க்குறோம். இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி பேங்க் முதல் கொண்டு சில லெண்டர்ஸ் கிட்ட, பேங்க் ஆஃப் இந்தியா அது போன்ற நிறைய பேர்த்துக்கிட்ட ஆல்மோஸ்ட் 1 பில்லியன் 8000 கோடி 2011 கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை திருப்பி கொடுக்கல. அதே சமயத்தில் இவங்க வேற ஒரு சொத்துக்களை விற்க போறாங்க அப்படின்றதுனால இந்த இவங்க குரூப் என்ன பண்ணியிருக்கு, நம்ம கவர்மெண்ட் அணுகி அவங்களுடைய சொத்துக்களுக்கு பூரா விற்று எங்களுக்கு கடனை செட்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அணுகியிருக்காங்க. இதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து கடைசியில் ஆர்டர் என்ன போட்டிருக்காங்க, ஃபைனல் ஆர்டர் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா
ஓகே இந்த ஜிவிகே பவர் இன்ஃப்ரா அப்படின்ற கம்பெனி வந்து நாங்கள் இதுக்கு எடுத்துக்கிறோம், லிக்விடேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸாக பப்ளிக் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்கன்னா 44%. இவங்க எல்லாத்துக்கும் கும்பா. ஏன் அப்படின்னா இது என்சிஎல்டிக்கு அட்மிட் பண்ணிட்டதுனால இவங்களுடைய சொத்துக்களை வித்துட்டு அந்த ஐசிசி குரூப்புக்கு பூரா கடனை அடைச்சிட்டு அப்புறம் என்ன அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு தெரியாது இல்லை, ரிலையன்ஸ் கேபிட்டல்னு ஒரு ஷேர் இருந்தது, ஃபியூச்சர் ரிட்டெயில்னு ஒரு கம்பெனி இருந்தது, எல்லாமே இதே மாதிரி பாதையில் தான் போச்சு. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஆண்டவா எப்படியா இந்த ஐசிசி பேங்க்குக்கும் இவங்களுக்கும் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்து மறுபடியும் இந்த கம்பெனி இந்த என்சிஎல்டி வெளியே வரணும் அப்படின்றது வேண்டிக்க வேண்டியதான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க. பொதுவாக நானாக இருந்தேன்னா இந்த ஷேர்லாம் வச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா முதல்ல அதை விட்டுட்டு வெளியே வரத்தான் பார்ப்பேன். இது போக வேற என்ன நியூஸ்கள் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிஐ கிரீன் எனர்ஜினுடைய ஸ்பிளிட் இன்னைக்கு, அதே மாதிரி கேஎஸ்பி ஷேர்னுடைய ஸ்பிளிட் வந்து 1:5 25 ஜூலை. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எலிகன் இன்ஜினியரிங் அப்படின்ற ஷேர்னுடைய ஸ்பிளிட் வந்து ஷேர் மார்க்கெட் அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க வந்து 1:2 அப்படின்றது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அந்த நியூஸ் தாக்கு பிடிக்க முடியாமல் காலையில் 8% இறங்கி கிடந்தது எலிகான். இப்போ வந்து ஒரு 5% ரெக்கவரி ஆகி இப்போ ஒரு 3% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதுக்கு என்ன காரணம்னா அந்த ஸ்பிளிட் அப்படின்ற ஒரு நியூஸ் இம்பாக்ட் தான். இந்த ஏடிஎஸ்எல் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அவன் சும்மாவே மேலங்கிலி ஏறி ஆடிக்கிட்டு இருப்பான். கடந்த 6 மாசத்துல பார்க்கும்போது 22% லாபம், ஒரு மாசத்துல பார்க்கும்போது 56% லாபம். இன்னொரு நியூஸ் என்ன வருதுன்னா, ஆகஸ்ட் 2ஆம் தேதி அவங்களுடைய போர்ட் மீட்டிங் ஒன்று இருக்கு அப்படின்ட்டு அதை ஆன்டிசிபேட் பண்ணி அதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் வரும் அப்படின்ற மாதிரி அதை ஆன்டிசிபேட் பண்ணி இன்னும் மேல் நோக்கி ஏற்றி விட்டாங்கன்னா அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஆனால் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கடுப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதத்தில் 56% ஏற்றி விட்டது பத்தாதான், இனி ஒரு போர்ட் மீட்டிங் வருதுன்னு அதை எக்ஸ்ட்ரா போலிட் பண்ணி இன்னும் மேல் நோக்கி ஏறுமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கடுப்பாக தான் இருக்கும். நண்பர்களே, 3 முக்கியமான நியூஸ் இருக்கு. அதில் முதல் நியூஸ் வந்து இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்றது ஃபண்ட் ரைசிங் பற்றின நியூஸ். இந்த நியூஸை பேஸ் பண்ணி இவன் ஏதாவது மேல் நோக்கி ஏறி வர போறானா அல்லது இவன் 100 ரூபாய் வரக்கூடிய கேண்டிடேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வருஷத்துல இவன் என்ன பண்ணியிருக்கான்னா 30 ரூபாயிலிருந்து 70 ரூபா வந்திருக்கான். இன்னொரு 70 ரூபாயிலிருந்து இன்னொரு 30 ரூபாய் ஏறிச்சுன்னா கூட இது 100 ரூபாய் தொடக்கூடிய ஒரு நல்ல ஷேரா இருக்கக்கூடிய வாய்ப்பா இந்த நியூஸ் அவனை ஏற்றி விடுது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்தது பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்ற ஒரு ஷேர், அவங்களுடைய போர்ட் மீட்டிங் இன்னைக்கு நடக்குது. பாவம் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் மனசு ரொம்பவுமே வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா சமீபத்தில் ஹையிலிருந்து 20% கீழே இறங்கி வந்திருக்கு இந்த பங்கு. ஸோ இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்து இங்கிருந்து இன்னொரு 1000 ரூபா திருப்பி மேல் நோக்கி ஏறினா அது ஒரு அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் வரும். இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாடா டெக்னாலஜினுடைய ரிசல்ட் இன்னைக்கு. அவனுடைய ரிசல்ட் ஓரளவுக்கு பாசிட்டிவ் வந்து அவனுக்கு கீழே படுத்து கிடக்கக்கூடிய பங்கு தான், அவனை தூக்கி மேலே கொண்டு வந்தால் பரவாயில்ல. நண்பர்களே, இப்பெல்லாம் ஷேர் மார்க்கெட் பாரபட்சமே பார்க்கறது இல்லை. மார்க்கெட் உச்சத்தில் இருக்கா இறக்கத்தில் இருக்கா நல்ல கம்பெனியா எதுவும் பார்க்கறது இல்லை. சிம்பிளா 5% இறங்குறது அநியாயத்துக்கு பண்றாங்க. யூடிஐ ஏஎம்சில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6% இறங்கியிருக்கான். இந்த ஜீல் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. பொதுவாக இந்த மாதிரி நியூஸ்ல வந்துச்சுன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் மூமெண்டமாக தான் இருக்கும். ஆனால் ஜீல் எடுத்து பார்த்தா 8%. அப்போ இதுல இருந்து நீங்க கத்துக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தினுடைய மார்க்கெட்ல 8% 5% எல்லாம் அசால்ட்டா கீழே இறக்கி விடுறாங்க. அப்போ யாராவது ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து கஷ்டமான காலமாக இருக்குது. எப்போவுமே பெஸ்ட் அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் தான். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் இருக்கிறதுலே பெஸ்ட். என்ன காரணம்னா, நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்ற பிளானில் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், அவனுடைய மூவ்மெண்ட் எல்லாம் வந்து கண்டமேனிக் நடந்துகிட்டு இருக்கான். காலையில் இறங்குறான், அப்புறம் ஏறுறான், அப்புறம் இறங்குறான், அப்புறம் ஏறுறான். எப்படி நீங்கள் ட்ரேடிங் பண்ணி ஜெயிக்க முடியும்? உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பூரா கும்பா பாடிட்டு போயிடும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா என்னைத்த சூழ்நிலையை நீங்க எதிர்கொள்ள முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.